Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. பார்ட் 1ல் மிக்ஸியோட அடிபாகம் போட்டு முடித்தோம். மேலே பிளேடும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த 8 மணியில் ஏதாவது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம். 6 அடி ஒயர் எடுத்திருக்கேன். 6 mmனவே 5 mm வந்தால் இதை விட கம்மியாக எடுத்துக்குங்க. இந்த 8 மணியில் ஏதாவது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்குங்க. மிக்சிக்கு மேலே ஜார் தான் போட போகிறோம். 1 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை, ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க 1 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரெண்டு பூ போடுற வரைக்கும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒயர் வந்து நகராது. இதே போல் தான் இந்த 8 மணிலையுமே கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். மேலே வந்து 3 மணி கோக்கணும். 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 5 மணி பூவே தான் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது கீழே இருக்க மணியை சேர்க்கணும், சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும், 2 மணி கோக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், சைடு மணியை சேர்க்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போது 2 மணியில் ஒயர் இருக்குது, 4 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் தான்
ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். 6 மணி பூவே தான் போட்டுட்டு வரணும். தைரியமாக போட்டுட்டு வாங்க. கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். அப்போ 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். இதே போல் 3 லைன் போடணும். ஃபஸ்ட்டில் 5 மணி பூ போட்டோம், அப்புறம் 6 மணி பூ போட்டுட்டு வரோம். அதே போல் அதுக்கப்புறம் 2 லைன் போடணும். இந்த லைன் இல்லாமல் 2 லைன், மொத்தம் 3 லைன் போடணும். 6 மணி பூ 3 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஈஸி தான், நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும். 4 மணி இருக்கும். 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். 4 மணி லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். அதே போல் தான் 3 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். ஃபஸ்ட் ரவுண்டில் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 4 மணி கோக்கணும். 4ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். 3 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 3ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதே போல் 2 மணியில் தான் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடில் 3 மணி கோக்கணும். கடைசி பூவுக்கு 2 மணி கோக்கணும். இதே போல் 2 லைன் போடணும். நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இன்னும் 2 லைன் போட்டுட்டு வாங்க. ஒரு சிலருக்கு புரியாதுன்னு இப்போ இந்த கடைசி பூ போட்டுட்டு அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பூவும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். 6 மணி பூ ஒரு லைனில் 2 பூ போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் மேலே வரும்போது ஒரு பூ போடணும் எப்படின்னு அதுவும் சொன்னேன். 3 லைன் போட சொல்லியிருந்தேன். போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3ஆவது லைனில் கடைசி பூ. ரைட் சைடு ஒயரை கீழே 2 மணியில் விட்டு எடுக்கணும். சைடு மணி சேர்க்கணும். 4 மணி இருக்கும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ நம்ம ஜாருக்கு மூடி போட போகிறோம். கலர் எடுத்துக்கலாம். 2 மணியில் ஒயர் இருக்குது. 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். 2ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த 2ஆவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும்.
இப்போது 5 மணி பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும், ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். கோத்துட்டு வாங்க, நானும் கோத்துட்டு வரேன். 2 சைடும் 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும்னு சொன்னேன். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இந்த லெஃப்ட் சைடு 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ 4 மணி பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும்னு சொன்னேன். லெஃப்ட் சைடு ஒயரை இந்த 3வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ மறுபடியும் 5 மணி பூ போட போகிறோம். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும்னு சொன்னேன். இந்த லெஃப்ட் சைடு 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அப்படியே இப்படி சுற்றியும் பூ போட்டு ரவுண்டு பண்ணோம்னா அதுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி மூடி வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். ரைட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். 4 மணி பூ போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும். லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த 3வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ஒரு பூ 5 மணி பூ, ஒரு பூ 4 மணி பூ, அந்த மாதிரி வந்ததுனா தான் இந்த ஷேப் வரும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த ஒயரை இந்த 2 மணியில் விட்டு எடுக்கணும். இந்த இன்னொரு 5 மணி பூ, இந்த 5 மணி பூ, இந்த 2 5 மணி பூ, 4 மணி பூ விட்டுணும். 5 மணி பூவில் ஒரு மணியில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். அதே ஒயரு இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணிலையும் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த எட்ஜில் ஒரு மணி வச்சுக்கலாம். ஜார்க்கு இந்த 3 மணியில் 1 மணி வைக்கணும். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். அந்த மணியை மறுபடியும் இந்த 2 மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். மறுபடியும் இந்த சைடில் இருக்க மணியில் விட்டு எடுக்கணும்.
லெஃப்ட் சைடு ஒயரில் 1 மணி கோர்த்து அந்த 2 மணி இந்த 5 மணி பூவில் இந்த 5 மணி பூவில் ஒரு மணியில் ஒயரை விட்டு இந்த 10 mm பீட்ஸ் கோர்த்துட்டு மறுபடியும் இந்த 2 மணியில் ஒயரை விட்டு இந்த மணியில் இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. புரியுதான்னு பாருங்கள். 3 மணி இருக்குது, 3 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ 2 மணி கோக்கணும். ரைட் சைடு ஒயரில் 2 மணி கோக்கணும். இப்போ நாட் போட்டுக்கலாம். மூடி போட்டு முடிச்சிட்டோம். நல்லா புரியுதான்னு பாருங்கள். 4 மணிப்பூ 5 மணிப்பூ 4 மணிப்பூ 5 மணிப்பூ 4 மணிப்பூ 5 மணிப்பூ. அவ்வளோதான். மிக்ஸிக்கு மூடி போட்டு முடிச்சிட்டோம். இப்போது இந்த மூடி வந்து இப்படி லூஸாக தான் இருக்கும். இதில் சரியாக செட் ஆகாமல். ஆனால் நம்ம ஒரு சைடு ஒயரில் இந்த பெரிய ஒயரில் இந்த புடி போட்டுக்கலாம். இந்த சின்ன ஒயரை இப்படியே எல்லா மணிலையும் விட்டு எடுத்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். அப்போ வந்து மிக்சியோட ஜார் வந்து இப்படி குறுகும். அப்போ இந்த மூடி வந்து அழகாக மேலே நிற்கும். இந்த ஒயரை இப்படி எல்லா மணிலையும் விட்டு எடுத்து நாட் போட்டுடலாம். ஒரு ஒயர் இருக்கட்டும், அதில் புடி போட்டுக்கலாம். இப்படி ஃபுல்லும் இப்படி ஒயரை எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு ஒயர் இருக்கட்டும், இதில் நம்ம ஜாருக்கு புடி போட்டுக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது பாதி சைடு வந்ததும் இதில் ஒரு மணியில் ஒயரை விட்டு ஏதாயிலும் ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மூடியும் அதில் செட் ஆகிடும். இப்போது இந்த மணிங்களை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க. இந்த மிக்ஸி ஜாருக்கு பொடி போட 7 மணி கோக்கணும். இந்த ஒயரில் 7 மணி கோக்கணும். மிக்ஸி ஜாருக்கு பொடி போட 7 மணி கோத்துருக்கேன். இந்த ஒயரில் 7 மணி கோத்துருக்கேன். அதுக்கு கீழே கரெக்டாக இந்த ஒரு பூ விட்டுட்டு இந்த மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இப்போ நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம். நாட் போடுவோம். இப்போ ஒரு ஒயரில் நாட் போடணுன்னா இப்போ அதே மணியில் கூட இந்த ஒயரை விட்டு இப்படி எடுத்துக்கலாம். அதே போல் இன்னொரு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 2 நாட் போட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணாமல் அந்த துண்டு ஒயர்லேயே இந்த மாதிரி 10 mm 8 mm இல்லை 6 mm நீங்கள் எந்த மணி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மணி எடுத்துகிட்டு இதில் நாட் போட்டுட்டு இப்படி ஜார் இருக்குன்னா இந்த சைடில் எங்கன்னா உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ இந்த 6 மணி பூவில் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுத்து நாட் போட்டுருங்க.
இந்த 3 மணியில் ஏற்றுட்டு இதை இந்த 3 மணியில் ஏற்றுட்டு அப்படியே வச்சு நாட் போட்டுருங்க. இந்த ஒயிட் கலர் மணி ரொம்ப பெருசாக இருந்தது. அது 12 mm. நான் இப்போ 8 mm வச்சுருக்கேன் கீழே. மிக்சிக்கு ஜார் போட்டு முடிச்சிட்டோம். இந்த ஜாருக்கு மேலே வந்து மூடி போட்டுட்டோம், கைப்பிடி வச்சிட்டோம், இந்த ஆன் ஆஃப் பட்டன் வச்சிட்டோம். இன்னும் இந்த ஒயர் தான் போடணும். அடுத்த வீடியோவில் இந்த ஒயர் ஃப்ளக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.